வணக்கம் நண்பர்களே. இன்னிக்கு கதையில நம்ம ஹீரோவோட பெயர் ரமேஷ். நம்ம ஹீரோ ரமேஷ பாருங்க, ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்க்கறாரு. பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அவரோட மைண்ட்ல என்னென்ன செலவு வரும்னு ஒரு பெரிய பட்டியலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் சம்பளம் வருதேங்கிற சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஐயோ இந்த மாசம் எப்படி ஓட்ட போறோங்கிற பயம். ரமேஷ் அவரோட மனைவி சுமதி கிட்ட சொல்றாரு, இந்த வருஷம் சிம்பிளா கொண்டாடலாம் சுமதின்னு. ஆனா சுமதி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? ஜன்னல் வழியா பக்கத்து வீட்டு ரகுவ காமிச்சு, என்னங்க நீங்க, அங்க பாருங்க, ரகு கார்ல இருந்து எவ்வளவு ஷாப்பிங் பைய இறக்குறாருன்னு. புது டிவி வேற வாங்கிட்டாங்களாம். ஊரே திருவிழா கோலத்துல இருக்கு. நாம மட்டும் இப்படி பழைய ஆளுங்க மாதிரியே சும்மா இருந்தா 4 பேர் நம்மள மதிக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. அவ்வளவுதான், ரமேஷோட பட்ஜெட் கணக்கு அங்கேயே சுக்குநூறா உடையுது. அந்த ஒரு கௌரவங்கிற வார்த்தை ரமேஷை என்னென்ன தப்பு செய்ய வைக்க போகுது, அந்த தப்புகளால பிப்ரவரி மாசம் அவரோட நிலைமை என்ன ஆக போகுது, இதத்தான் இன்னைக்கு நாம விரிவாக பார்க்க போறோம். வாங்க ரமேஷோட பொங்கல் பயணத்துக்குள்ள போகலாம். தவறு 1, ஆஃபர் என்ற மாய வலை. கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே ரமேஷோட கண்ணுல முதல்ல படுறது அந்த பிரம்மாண்டமான 70% தள்ளுபடி போர்டு தான். அத பார்த்த உடனே ரமேஷுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்துது. ரமேஷ் சுமதியோட கைய பிடிச்சு மெதுவா கேக்குறாரு, சுமதி கொஞ்சம் நில்லுமா, போன வருஷம் எடுத்த அந்த நீல கலர் ட்ரெஸ்ஸையே நீ இன்னும் 2 தடவை தான் போட்டிருக்க. பீரோவை திறந்தா துணி மேல விழுது. இப்ப எதுக்கு திரும்பவும் இவ்வளவு கூட்டம் அப்படின்னு ரொம்ப நியாயமா ஒரு கேள்வியே கேக்குறாரு. அதுக்கு சுமதி ரமேஷ ஒரு பார்வை பார்த்துட்டு, என்னங்க நீங்க, கால மாற்றமே தெரியாம பேசுறீங்க. அங்க பாருங்க, அந்த போர்ட்ல என்ன போட்டிருக்கு, ஒரு பட்டுப்புடவை எடுத்தா 2 காட்டன் புடவை சுத்தமா ஃப்ரீயா தராங்களாம். இந்த ஆஃபர் இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்குமா. இப்ப நாம இதை எடுக்கலன்னா நாளைக்கு இதே புடவைய 3000 ரூபாய் கொடுத்து வாங்கணும். இந்த லாபத்தை விட சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ரமேஷ அப்படியே பேசி சாச்சு கடைக்குள்ள இன்னும் ஆழமா இழுத்துட்டு போறாங்க. ரமேஷும் மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுறாரு. ஆமாம்ல, இப்ப 3000 ரூபாய் செலவு பண்ணா 5000 ரூபாய் மதிப்புள்ள துணி கிடைக்குது. அப்போ நமக்கு 2000 ரூபாய் மிச்சம் தானே ஒரு தப்பான கணக்க லாபம்னு நம்பிடுறாரு. ரமேஷும் சுமதியும் சேர்ந்து ஆர்வமா 5 ட்ரெஸ் அள்ளிட்டு வந்து பில் போடுறாங்க. ஆனா நிஜமான கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அந்த ஃப்ரீயா வந்த துணி இருக்குல்ல, அது ஒரு தரம் கூட தாங்காது. ஒரு தடவை துவைச்சாலே சுருங்கி போகும், இல்லனா சாயம் போய் மத்த துணியையும் வீணாக்கிடும். கடைசியில பார்த்தா அந்த துணி தொடப்பக்கட்டையா தான் பயன்படும். உங்களுக்கு உண்மையிலேயே தேவையில்லாத ஒரு பொருளை வெறும் ஆஃபர்ல கிடைக்குதேன்னு அள்ளிட்டு வர்றது உங்க பாக்கெட்ல நீங்களே போட்டுக்கிற பெரிய ஓட்டை. மிச்சம் பண்றோம்னு நினைச்சு தேவைக்கு அதிகமா 5000 ரூபாய செலவு பண்றது தான் நம்ம நடுத்தர குடும்பங்கள் செய்யற முதல் பெரிய தப்பு. தவறு 2, கௌரவ போட்டி மற்றும் இஎம்ஐ. ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ரமேஷுக்கு அங்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ரகு அவரோட கார்ல இருந்து ஒரு பெரிய டிவியை இறக்குறாரு. ரகு ரமேஷ பார்த்து ஒரு நக்கலான சிரிப்போட கேக்குறாரு, என்ன ரமேஷ், இன்னும் அந்த பழைய டப்பா டிவியையே வச்சு பொங்கல் செய்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நாங்க இந்த வருஷம் வீடே அதிர்ற மாதிரி ஒரு 65 இன்ச் ஸ்மார்ட் டிவியும் ஹோம் தியேட்டரும் வாங்கிட்டோம். பொங்கல் அன்னைக்கு ஜாலியா தியேட்டர் எஃபெக்ட்ல படம் பார்க்க போறோம். நீங்க என்ன பிளான் அப்படின்னு ரமேஷோட கௌரவத்துல கை வைக்கிறாரு. இத பார்த்த சுமதிக்கு மனசு கேக்கல. ரமேஷோட கைய பிடிச்சு இழுத்து, என்னங்க பாத்தீங்களா அவர் எப்படி கேக்குறாருன்னு, நம்ம வீட்டு டிவி ரொம்ப சின்னதா இருக்குங்க. பொங்கலுக்கு நம்ம சொந்தக்காரங்க உங்க அண்ணன் குடும்பம் எல்லாம் வருவாங்கல்ல, அவங்க முன்னாடி அந்த பழைய டிவியை வச்சுக்கிட்டு இருந்தா நாம மட்டமா தெரிய மாட்டோமா? ரகு வீட்ல பாருங்க எவ்ளோ பெருசா இருக்கு, அவங்க முன்னாடி நாம மட்டும் ஏன் கம்மியா இருக்கணும்னு ரமேஷ் காதுல மெதுவா ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. ரமேஷுக்கு நல்லாவே தெரியும் அந்த பழைய டிவி சூப்பரா வேலை செய்யுதுன்னு. ஆனா அந்த கௌரவங்கிற ஒரு விஷயம் அவர் முன்னாடி வந்து நிக்குது. கையில் காசு இல்ல, ஆனா என்ன இருக்கு, அவர்கிட்ட அந்த மாயக்காரன் கிரெடிட் கார்டு இருக்கு. ரமேஷ் சுமதிய பார்த்து ஒரு பெருமூச்சோட சொல்றாரு, சரி விடு சுமதி, அவர் முன்னாடி நாம ஏன் குறைஞ்சு போகணும்? அந்த பையன்தான் 0% வட்டி நோ காஸ்ட் இஎம்ஐ இருக்குன்னு சொன்னான்ல, மாசம் ஒரு 3000 ரூபாய் கட்டினா போதும். இப்போதைக்கு கார்டை தேய்ச்சு அந்த டிவியை வீட்டுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய கடனை தலை மேல ஏத்திக்கிறாரு.
பண்டிகை அன்னைக்கு அந்த பெரிய டிவில படம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு வாரம்தான். பண்டிகை முடிஞ்சு பிப்ரவரி மாசம் பில்லு வரும்போது தான் ரமேஷுக்கு அந்த இஎம்ஐயோட நிஜமான வழி புரிய போகுது. மத்தவங்க கௌரவத்துக்காக நீங்க வாங்குற கடன் உங்களோட நிம்மதியான தூக்கத்தை திருடிடோன்னு ரமேஷ் அப்போ யோசிக்கல. இதுதான் நடுத்தர குடும்பங்கள் பண்ற 2வது பெரிய தப்பு. தவறு 3. கடைசி நேர பயணம். இது தப்புங்கிறத விட ஒரு பெரிய பட்ஜெட் விபத்துனே சொல்லலாம். ரமேஷ் மனசுக்குள்ள தீபாவளி முடிஞ்சதுல இருந்தே இந்த பொங்கலுக்கு எப்படியாவது ஊருக்கு போயிடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தாரு. ஆனா அந்த டிக்கெட் புக் பண்ற விஷயத்துல மட்டும் அப்ப பாத்துக்கலாம், கவர்மெண்ட் எக்ஸ்ட்ரா பஸ் விடுவாங்களே, யாராவது டிக்கெட் கேன்சல் பண்ணுவாங்களேன்னு ரொம்ப மெத்தனமா இருந்துட்டாரு. இப்போ பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தாதான் நிலைமை புரியுது. ட்ரெயின்ல வெயிட்டிங் லிஸ்ட் 400 தாண்டி நிக்குது. ரமேஷ் சுமதி கிட்ட ரொம்ப பதட்டமா சொல்றாரு. சுமதி, பெரிய தப்பா போச்சுமா. எல்லா பஸ்ஸும் புக்கிங் முடிஞ்சிடுச்சு. ஒரு பிரைவேட் பஸ்ல மட்டும்தான் சீட் இருக்குன்னு காட்டுது. ஆனா ஒரு டிக்கெட் விலை 3500 ரூபாய் கேக்குறான். 4 பேருக்கு ஊருக்கு போக மட்டுமே 14,000 ரூபாய் ஆகுமே அப்படின்னு தலை மேல கைய வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. சுமதிக்கு இப்போ வேற வழி தெரியல. ஒரு பக்கம் காசு போகுதேங்கிற கவலை, இன்னொரு பக்கம் ஊருக்கு போகலன்னா அத்தை மாமா என்ன நினைப்பாங்கங்கிற பயம். சுமதி சொல்றாங்க, என்னங்க இவ்ளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப போய் இப்படி சொல்றீங்களே. ஊர்ல நம்ம குடும்பத்தோட பொங்கல் வச்சாதான் மரியாதை. காசு போனா போகுது, எவ்ளோ ஆனாலும் பரவாயில்ல, டிக்கெட் போடுங்க. இல்லனா ஊர்ல எல்லாரும் நம்மள பத்தி தப்பா பேசுவாங்க அப்படின்னு ஒரு கட்டளையையே போட்டுடுறாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, 4 பேருக்கு ஊருக்கு போக மட்டுமே 14,000 ரூபாய். இதுக்கு ஒரு மாச சம்பளமே வேணும். இது வெறும் போறதுக்கு மட்டும்தான். திரும்ப வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ ஆகுமோ? முன்கூட்டியே திட்டமிடாத ஒரு சின்ன சோம்பேறித்தனம் ரமேஷ் ஒரு வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த சேமிப்பையே ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிடுச்சு. ரமேஷ் மாதிரி இருக்கிறவங்களோட இந்த தப்பு தான் சீசன் நேரத்துல டிக்கெட் விலையை ஏத்துற டிராவல்ஸ் ஏஜென்ட்டுகளுக்கு பெரிய லாபமா அமையுது. திட்டமிடாத பயணம் பணத்துக்கு தான் யமன். தவறு 4. ஆடம்பர சமையலும் வீணாகும் உணவும். ஒரு வழியா ஊருக்கு போயாச்சு. பொங்கல் திருநாளும் வந்தாச்சு. ஆனா பாவம், சுமதி அன்னைக்கு காலையில இருந்து கிச்சனை விட்டு வெளியவே வரல. ஏன்னா நம்ம ரமேஷ் ஊர்ல தன் கௌரவத்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ரமேஷ் சுமதி கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுமதி, நம்ம வீட்டு பொங்கல் வாசனை தெருக்கோடி வரைக்கும் வீசணும். வர்றவங்க போறவங்க எல்லாரும் ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போகணும். அதான் 10 வகை காய்கறி, கிலோ கணக்குல அரிசி, பருப்பு, 3 கிலோ நெய்யின்னு அள்ளிக்கிட்டு வந்துட்டேன். எதையும் யோசிக்காத, தாராளமா சமை அப்படின்னு சொல்லி மளிகை சாமான்களை கொண்டு வந்து கொட்டிட்டாரு. சுமதியும் பாவம், மறுப்பு சொன்னா பண்டிகை அன்னைக்கு சண்டை வரும்னு நினைச்சு விடியற்காலையில இருந்து அடுப்படியிலேயே கிடந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாங்க. ரமேஷ் அந்த பாத்திரங்களை எல்லாம் பார்த்துட்டு, இதுதான் நிஜமான பொங்கல், குறைஞ்சிடக்கூடாதுன்னு பயந்தேன், இப்போ திருப்தியா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம்தான் அந்த நிஜமான சோகம் ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயந்தரம் பார்த்தா செஞ்சு வச்ச சாப்பாட்டுல பாதிக்கு மேல அப்படியே பாத்திரத்திலேயே மிஞ்சி கிடக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு விருந்தாளிகளும் வரல. வந்தவங்களும் ஒரு அளவுக்கு மேல சாப்பிடல. இப்போ அந்த சாப்பாட்டை எடுத்து பழைய சாதமா வச்சு சாப்பிடவும் முடியாது. யாருக்கும் கொடுக்கவும் முடியாம சுமதி தவிக்கிறாங்க. ரமேஷ் சுமதிய பார்த்து மெதுவா கேக்குறாரு, சுமதி, என்ன இவ்வளவு மிச்சம் இருக்கு? குப்பையிலையா கொட்டணும்னு. அதுக்கு சுமதி அழுகாத குறையா, பின்ன என்ன பண்றது, நீங்க தான் தாராளமா சமைக்க சொன்னீங்க. இப்போ இவ்வளவு பொருளும் என்னோட உழைப்பும் வீணா போச்சேன்னு வருத்தப்படுறாங்க. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில அந்த ஒரு தட்டு சாப்பாட்டோட மதிப்பு குறைஞ்சது 100 ரூபாய். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மளிகை கடையில குடுத்து அத சமைச்சு கடைசியில குப்பையில கொட்டுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். உணவை வீணாக்குறது உங்க ஆயுசுக்கும் நிம்மதிக்கும் எதிரானதுன்னு ரமேஷ் அப்போ கவனிக்க தவறிட்டாரு. தேவையறிந்து சமைக்காததுதான் ரமேஷ் செஞ்ச 4வது பெரிய தப்பு. தவறு 5. சேமிப்பை தொடுதல். நிரந்தர பாதுகாப்பை தற்காலிக சந்தோஷத்திற்காக அழித்தல். கடைசியா ரமேஷ் பண்ற அந்த பெரிய தப்பு, இது தப்பில்ல, ஒரு தற்கொலைக்கு சமமான முடிவுன்னு தான் சொல்லணும். பொங்கல் கொண்டாட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா அதோட வட்டி இப்போதான் ஆரம்பிக்குது. ஜவுளி கடை ஆஃபர்,
புது டிவி இஎம்ஐ, கடைசி நேர பஸ் டிக்கெட்னு எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்த ரமேஷுக்கு தூக்கமே வரல. பட்ஜெட் அவர் கைமீறி போய் ஒரு பெரிய பள்ளத்துல கொண்டு வந்து நிறுத்திடுச்சு. ரமேஷ் மெதுவா சுமதி கிட்ட சொல்றாரு, சுமதி, கணக்கு இடிக்குதுமா. இந்த மாசம் சாப்பாட்டுக்கே காசு பத்தாது போல இருக்கு. இப்போதைக்கு நம்ம பையனோட காலேஜ் ஃபீஸுக்காக ஒரு 50,000 ரூபாய் எடுத்து வச்சிருந்தோமே, அதிலிருந்து ஒரு 20,000 ரூபாய் எடுத்துக்கலாம். வேற வழி இல்ல. பிப்ரவரி மாசம் சம்பளம் வந்த உடனே எப்படியாவது அந்த பணத்தை அதிலேயே திரும்ப வச்சிரலாம். என்ன சொல்ற? அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோட கேக்குறாரு. சுமதிக்கு அந்த பணத்தை தொடர்றதுல விருப்பம் இல்ல. ஆனா இப்போ இருக்கிற நெருக்கடியில அவங்களால வேணான்னு சொல்ல முடியல. சுமதி சொல்றாங்க, என்னங்க இத போய் எடுக்கறீங்களே, இதுக்காக தானே வருஷ கணக்கா சிறுக சிறுக சேமிச்சோம். அடுத்த மாசம் கண்டிப்பா திரும்ப வச்சிருவீங்கல்லன்னு கேக்குறாங்க. ரமேஷும், கண்டிப்பா வச்சிருவேன் சுமதி, கவலைப்படாதன்னு ஒரு பொய் வாக்குறுதிய கொடுத்து அந்த சேமிப்ப உடைக்கிறாரு. இந்த அடுத்த மாசம் கட்டிக்கலானுங்கிற அந்த ஒரு வார்த்தை தான் ரமேஷ ஒரு பெரிய கடன் பள்ளத்துல தள்ள போகுது. ஏன்னா பிப்ரவரி மாசம் வந்ததும் அந்த புது டிவிக்கு இஎம்ஐ வரும், வண்டிக்கு இன்சூரன்ஸ் கட்டணும், வழக்கமான வீட்டு செலவுகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த 20,000 ரூபாயை இவரால திரும்ப சேர்க்கவே முடியாது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, சேமிப்புங்கிறது உங்க குடும்பத்தோட பாதுகாப்பு கவசம். ஒரு அவசர மருத்துவ செலவோ இல்ல ஒரு வேலை இழப்போ வந்தா உங்களுக்கு கை கொடுக்கறது அந்த பணம் மட்டும்தான். அந்த பாதுகாப்ப ஒரு வார கொண்டாட்டத்துக்காகவும் மத்தவங்க முன்னாடி காட்டிக்கிட்ட கௌரவத்துக்காகவும் ரமேஷ் அழிச்சிட்டாரு. சேமிப்ப தொடாம நீங்க கொண்டாடுற அந்த எளிய பொங்கல் தான் உங்க குடும்பத்துக்கு நிஜமான செழிப்பு. ஆனா ரமேஷ் அத உணர தவறிட்டாரு. பொங்கல் முடிஞ்சு எல்லாரும் ஊருக்கு திரும்பியாச்சு. மத்தவங்களுக்கு இது இனிப்பான நினைவா இருக்கலாம், ஆனா ரமேஷுக்கு இது ஒரு கசப்பான பாடம். மத்தவங்களுக்காக காட்டிக்கிட்ட கௌரவம் இப்போ அவரை நிம்மதியற்ற சூழல்ல நிறுத்திடுச்சு. ரமேஷ் சுமதி கிட்ட சொல்றாரு, சுமதி, அடுத்த வருஷம் ரகுவை பார்த்து போட்டி போட வேணாம், நம்ம பாக்கெட்டை பார்த்து நிம்மதியா பொங்கல் கொண்டாடலான்னு. என்ன நண்பர்களே, ரமேஷ் செஞ்ச இந்த 5 தப்புகள்ல நீங்களும் எதையாவது பண்றீங்களா? அந்த ஆஃபர் மாயவலை, கௌரவ கடன், கடைசி நேர பயணம், உணவு வீணாகுதல், அப்புறம் அந்த ஆபத்தான சேமிப்பை தொடுதல், இதுல நீங்க எப்போவாவது சிக்கியிருக்கீங்களா? கொஞ்சம் யோசிங்க. பொங்கல்ங்கிறது ஆடம்பரத்துல இல்ல, நம்ம குடும்பத்தோட கடன் இல்லாம நிம்மதியா ஒருவேளை சாப்பாட்ட சாப்பிடுறதுல தான் இருக்கு. இந்த வருஷம் இந்த தப்புகளை தவிர்த்து ஒரு நிஜமான இனிப்பான பொங்கலை அனுபவிங்க. இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.